இதுலலாம் பெரிய மாற்றமே இல்லை. 800 100 பெரிய மாற்றமே இல்லை. குறையணும். பழைய ஆரம்ப விலை தங்கம் இருந்துச்சுல அந்த மாதிரி ரேட்டு குறையணும். இது சும்மா தானே சாதாரணமாக 800 1000 100 ஒரு சாதாரண விஷயம். தங்கம் வாங்குறது ரொம்ப கடினமாக இருக்குது. இனிமேல் பெண் குழந்தை வச்சுக்கிறவங்கலாம் ரொம்ப கல்யாணம் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். பப்ளிக் அதிகமாக கோல்டு ரேட் ஏறினே ரொம்ப அவ்வளோதான் எக்ஸாம்பிள். எப்போ பப்ளிக் கம்மியாகுதோ கோல்டு ரேட் இன்னும் கம்மியாயிடும். கோரிக்கை நம்ம எல்லாம் வச்சு என்ன ஏன் பண்ண முடியும்? அவங்க மனசாட்சி வச்சு அவங்க மனசு திரும்பினாதான் எதையும் செய்ய முடியும். நம்ம கோரிக்கையெல்லாம் வச்சு எதையும் ஏற்றுக்க முடியாது. அவங்க பண்ணவும் மாட்டாங்க. எப்படின்னு தெரியல. வசதி படைச்சவங்க மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்க வாங்கலாம். சாதாரணமாக ஆட்டோ டிரைவரு, பஸ் டிரைவரு, டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க வாடகை கொடுப்பாங்களா, இல்ல வண்டிக்கு டியூ கட்டுவாங்களா, இல்ல போனுக்கு இஎம்ஐ கட்டுவாங்களா, இல்ல கோல்டுக்குன்னு சேர்த்து வைப்பாங்களா? ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியாளவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா, ஆட்சி செய்கிறவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா ஏன் எல்லாம் ஏறப்போகுது? குறைய தான் செய்யும். அவங்கவுங்க ஏதோ ஒரு தேவைக்காக அவங்கவுங்க ஏதாவது ஒன்று பண்ணும்போது அது இது ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அது வசதி படைச்சவங்களுக்கு வசதி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களோட காசு பொருளாதாரத்துக்கு சாதாரண பாமரப்பட்ட மக்கள் நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆவரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சவரனுக்கு 800 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது சகஜமாக தான் ஐயா போகுது. ஏறுது, இறங்குது, குறையுது. இறங்குறது கொஞ்சம், ஏற்றுறது ஜாஸ்தி. அந்த மாதிரி லெவலில் தான். இதே விலை பெட்ரோல் விலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏறி போச்சு. பவுன் விலையும் இதே மாதிரி தான் ஏற்றிட்டு எப்போ குறையுது எப்போ ஏறுதுன்னு தெரிய மாட்டிருக்கு. ஒரு நாளைக்கு கொடுக்குற சம்பளத்தில் 1800 ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கலாம் முடியும். கிராமுக்கு 100 ரூபா குறைஞ்சிருக்கு, சவரனுக்கு 800 குறைஞ்சிருக்கு. இதுலலாம் பெரிய மாற்றமே இல்லை. 800 100 பெரிய மாற்றமே இல்லை. குறையணும். பழைய ஆரம்ப விலை தங்கம் இருந்துச்சுல அந்த மாதிரி ரேட்டு குறையணும். இது சும்மா தானே சாதாரணமாக 800 1000 100 ஒரு சாதாரண விஷயம். தங்கம் நாளுக்கு ரொம்ப விலை ஏறிட்டே போகுது. ஏழை மக்களுக்கெல்லாம் எட்டாத கனியாக இருக்குது தங்கம். தங்கம் வாங்குறது ரொம்ப கடினமாக இருக்குது. இனிமேல் பெண் குழந்தை வச்சுக்கிறவங்கலாம் ரொம்ப கல்யாணம் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். இன்னும் மேலும் மேலும் உயர்றதை தவிர தங்க விலை குறையிறதா எப்பவுமே இந்த குறையிற வாய்ப்பே கிடைக்காம தான் இருக்குது. நினைக்கிறேன் இது எடுக்கலாம் தான் தோணுது. எத்தனை நாளைக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு ஏறும், நாளைக்கு குறையும், திரும்ப 4 அன்னைக்கு ஏறலாம். அதனால கோல்ட் ரேட் ஏறிட்டு தான் போவோம், குறையாது. Gold price is too much, isn't it? Yeah, it is like too much. I just heard even in news and all, like silver rate is going on, gold is like more. So it is like very, in the olden days it is like very less gold. Now it is like 89,000, 90,000. I don't know like where India is actually going. ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பவுன் வாங்க ஆள் கிடையாது. இன்னைக்கு 60,000 63,000 விற்கிது. அப்பயும் ஏறி தான் போகுது. இது எப்படி போய் முடியும்னு தெரியல. தங்க ரேட்டு நம்ம ரேட்டு விற்றா இருக்கிறவங்க எப்படி போகிறது என்ன ஆகுறதுன்னு ஒன்றுமே புரியல. இல்லை தங்கமே கிடைக்கல முடியலன்னா விட்டுடலாம். அவனுங்க எதுக்கு எடுத்து வச்சுங்க நம்ம ரேட்டில் வைக்கிறது? ஓகே, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ நகை சேர்த்து வச்சுருக்கீங்க? நகை சேர்த்து வச்சுருக்கேன் தெரியல, பார்க்கல என்ன கரெக்டாக. இல்லை ஓரளவுக்கு சேர்த்து இருக்கு. சப்போஸ் மாப்பிள்ளைக்கு ஒரு 5 சவரன் வாங்கணும் அப்படின்னா இப்போ முடியுமா? இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சவரன் 5 சவரன் எப்படி மாப்பிள்ளைக்கு வாங்கி பண்ண முடியும்? மாப்பிள்ளையும் எப்படி கேட்க முடியும்? அதெல்லாம் நிற்கிற விலைவாசிக்கு மாப்பிள்ளையும் எப்படி கேட்க முடியும்? 5 சவரன் ஒரு மனசாட்சி எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாம் நாளைக்கு அவங்க வீட்லேயும் பொண்ணு இருக்கும், நம்ம வீட்லேயும் இருக்குது. அதை லெவலாக பண்ணிட்டு போகிற மாதிரி மாப்பிள்ளை தான் நம்மளும் பார்க்கலாம். தங்கத்துக்கு அதிகமாக ஆசைப்படுற மாப்பிள்ளை நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. படிக்காத மாப்பிள்ளையே 6 சவரன்லேருந்து 10 சவரன் கேட்குறான். படித்தவன் 20லேருந்து 30 கேட்குறான். வசதி படைச்சவன் 50லேருந்து 100 கேட்குறான். நம்ம போராடி சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்போம், பார்ப்போம். இன்னும் வயசு இருக்குது. இன்னும் இறங்குமா ஏறுமா, இல்லை ஆட்சியாளர்கள் மாறுவாங்களா, நல்லபடியான ஒரு ரேட்டு வருமா, இல்லை பழைய தங்கம் மாரி வருமா அப்படிலாம் பார்ப்போமே. நடக்குது. கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 10 சவரத்துக்கு மேலே யாராலுமே இப்போ போட முடியாதுங்க. இப்போ விற்கிற விலைவாசிக்கு 10 சவரத்துக்கு மேலே யாராலுமே கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இருக்க குறையாமல் ஏறிக்கிட்டே தான் போகுது. அதனால 10 சவரத்துக்கு மேலே யாருமே போட முடியாத சூழ்நிலை தான். இப்ப போட முடியாது. அப்ப எடுத்துட்டேன் போன வருஷம். அதான் போஸ்ட் ஆஃபீஸில் பொன்மகள் சேவிங்ஸில் போட்டுச்சு. நம்ம நகை சேர்த்து வச்சிருக்கீங்களா? கோல்டு சேர்க்கிறோம். ஆனா இப்ப எங்க அப்பா அம்மா சேர்த்த அளவுக்கு எங்களால சேர்க்க முடியல. எங்க வீட்டுல 4 பேரு. எங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் 10 பவுன் சேர்த்தாங்க. எங்க பொண்ணு 2 பொண்ணு தான் எனக்கு. ஆனா அந்த ஒரு பொண்ணுக்கு என்னால 10 பவுன் சேர்க்க முடியுமான்றது டவுட் தான். அன்னைக்கு மார்க்கெட் வியாபாரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் செய்யலாம். ஒவ்வொரு நாளும் பட்ஜெட் தான். அந்த வியாபாரிகளில் மார்க்கெட்டில் என்ன வியாபாரம் போதும் அது பண்ணலாம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு எதுவும் வாங்குறது ரொம்ப டைட்டாக இருக்குது.
எதையும் வாங்குற மாதிரி இல்லை இப்போ. வாங்கவும் முடியாது இந்த ரேட்டில். எப்படி இது ஆகுமோ தெரியல. என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு காலத்தில் 100 ரூபாய்க்கு பவுன் விற்றுச்சு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு வாங்கணும்னு சொன்னால் பவுன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேரேஜ்னா பவுன் இல்லாமல் மேரேஜ் இல்லை. குறைஞ்சது கம்மி இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு நம்மள மாதிரி ஆளுனாலும் 10, 20, 25 போடணும். நம்ம மாதிரி ஆட்டோ ஓட்டி என்னத்த போச்சு என்ன பண்ணுறது? தங்கம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். குறைஞ்ச பட்சத்துல வந்து இப்ப 800 ரூபாய் சவரனுக்கு இந்த மாதிரி இது. ஆனா ஏறும்போது வந்து 1000க்கு மேல ஏறுதுல்ல, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு பரவாயில்ல. தங்கம் வேணாம் குறையுன்னு சொன்னால் எதை பண்ணால் குறையும்? சுரங்கத்தில் எங்கே கிடைக்குது, எங்கே எடுக்கிறானுங்க, என்ன பண்ணுறான்னு பார்த்து அவனுக்கு கோல்மாரி என்ன நடக்குதுன்னு பார்த்து அவனு தான் பண்ணணும். நம்ம குறையிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது சொல்கிறது. இதுலேருந்து எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான். இது என்ன ஒரு இது எப்படி என்ன அப்படின்னு நம்மளா பேச போகிறோம். நம்மளாம் பேசி ஒன்றும் கிடையாது. அவங்க மேல இடத்துல உள்ளவங்க பார்ப்பாங்க எல்லாத்தையும். எப்பவுமே வந்து தங்கம் ஏற்றும் போது 1000, 2000 தான் ஏற்றுறாங்களே தவிர, குறையும் போது ரொம்ப 100, 200 அப்படி தான் குறைக்கிறாங்க தவிர, இது ஏழை ஜனங்க வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை ப்ரோ, பப்ளிக் அதிகமாகிற கோல்டு ரேட் ஏறினே ரொம்ப, அவ்வளோதான் எக்ஸாம்பிள். எப்போ பப்ளிக் கம்மியாகுதோ கோல்டு ரேட் இன்னும் கம்மியாயிடும். Like even for the middle class people, you know, like it should be like very less, you know, the amount and also that everybody can afford. It is too much. I think you know, government should take some action on this. வந்து மத்திய அரசுல வந்து இது மாதிரி தங்க விலையெல்லாம் நீங்க இது பண்ணலாம். இப்ப துபாயில வந்து போனா ரேட்டு கம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆமாம். இப்ப மத்திய அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா தங்க விலையை குறைக்க? கோரிக்கை நம்ம எல்லாம் வச்சு என்ன ஏன் பண்ண முடியும்? அவங்க மனசாட்சி வச்சு அவங்க மனசு திரும்பினா தான் எதையும் செய்ய முடியும். நம்ம கோரிக்கையெல்லாம் வச்சு எதையும் ஏற்றுக்க முடியாது. அவங்க பண்ணவும் மாட்டாங்க. எப்படின்னு தெரியல. வசதி படைச்சவங்க மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்க வாங்கலாம். சாதாரண ஆட்டோ டிரைவரு, பஸ் டிரைவரு, டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாருமே அப்போதி சம்பளத்துக்கு வந்து தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையாக தான் இருந்தது. மேலும் மேலும் வசதியாக உள்ளவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க, வாங்கி சேமித்து வச்சுருந்தாங்க தங்கம்லாம். அவங்கெல்லாம் இன்றைக்கி 100 பவுன் கூட போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. ஆனால் குறைஞ்சபட்ச சம்பளத்தில் வாங்கி குடும்பம் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் தங்கத்தை வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்தது. அதனால் இனிமேலும் தங்கம் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப எட்டாக்கனியாக தான் இருக்கும் ஏழை ஜனங்களுக்கு. ஃபர்ஸ்ட்னா வந்து ஏதாச்சும் ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு கோல்டு ஆச்சும் எடுத்துருவோம். இப்போ வந்து கோல்டு எடுக்கணுன்ற ஆசையே போயிடுச்சு. இதுல வந்து இப்போ சென்னையில வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 2 லட்சம் பேர் தான் வந்து மந்த்லிக்கு 50 above வாங்குறாங்க. அதுல வந்து 8 லட்சம் பேரும் 20க்குள்ள தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாடகை கொடுப்பாங்களா, இல்ல வண்டிக்கு டியூ கட்டுவாங்களா, இல்ல போனுக்கு இஎம்ஐ கட்டுவாங்களா, இல்ல கோல்டுக்குன்னு சேர்த்து வைப்பாங்களா? அதனால 100 ரூபாய் கொடுத்து கவரிங் நகை வாங்கி போட்டுப்போம், ஜாலியா நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு இந்த மாதிரி விஆர் மாலுக்கு வர வேண்டியது. ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியாளவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா, ஆட்சி செய்கிறவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா ஏன் எல்லாம் ஏறப்போகுது? குறைய தான் செய்யும். அவங்கவுங்க ஏதோ ஒரு தேவைக்காக அவங்கவுங்க ஏதாவது ஒன்று பண்ணும்போது அது இது ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அது வசதி படைச்சவங்களுக்கு வசதி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களோட காசு பொருளாதாரத்துக்கு சாதாரண பாமரப்பட்ட மக்கள் நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.